வகுப்புல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன எழுத்துக்கள். சரியா? இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு எழுத்து பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சியில ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நான் சொல்லுவாங்கன்னா இன எழுத்துக்கள் சொல்லுவாங்க. என்ன? ஒரு எழுத்து பிறக்கும் இடம், சரியா? பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, சரியா? ஒலிக்கும் முயற்சி ஆகியவற்றில ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இணை எழுத்துக்களை வேற எப்படி எல்லாம் அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வேறு பெயர்கள். சரியா? வேறு பெயர்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒண்ணு நட்பெழுத்துகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நட்பெழுத்துகள். இரண்டாவது சேரெழுத்துகள். சேரெழுத்துகள். மூன்றாவது ஒலியின எழுத்துகள். ஒலியின எழுத்துகள். நான்காவது ஒத்த இன எழுத்துகள். ஒத்த இன எழுத்துகள். சரியா? சோ அப்போ இணை எழுத்துக்களுக்கு உண்டான வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா நட்பெழுத்துக்கள் சொல்லலாம், சேரெழுத்துக்கள் சொல்லலாம், ஒலி இன எழுத்துக்கள் சொல்லலாம், இல்ல ஒத்த இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. சோ இதுதான் என்னன்னா இணை எழுத்துக்கள். ஓகேவா? சோ இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? ஒரு எழுத்து பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சியில ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் சொல்லுவாங்க. அதனுடைய வேறு பெயர்கள் பார்த்திருக்கோம். ஓகேவா? இந்த இணை எழுத்துக்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டா பிரிக்கலாம். சரி, ஓகேவா? இணை எழுத்துக்கள் எப்படி பிரிக்கலாம்? ரெண்டா பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு உயிரின எழுத்து. சரியா? உயிரின எழுத்து. ரெண்டாவது மெய் இன எழுத்து அப்படின்னு பிரிக்கலாம். சரியா? உயிரின எழுத்து, மெய் இன எழுத்து அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? இந்த உயிரின எழுத்தை பொறுத்த வரைக்கும் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் என்ன பண்ணும்னா இனமா வரும். சரி, ஓகேவா? குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இனமாய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதன்படி பாத்தீங்கன்னா ஆவுக்கு குறில் ஆவுக்கு நெடில் ஆவும், குறில் ஈக்கு நெடில் ஈயும், குறில் ஏவுக்கு நெடில் ஏவும், குறில் ஊவுக்கு நெடில் ஊவும், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குறில் ஓவுக்கு நெடில் ஓவும் என்னவா வரும்னா இணை எழுத்தா வரும். ஓகேவா? இந்த குறில் எழுத்து ஐந்துக்குமே நெடில் எழுத்து ஐந்து பார்த்தோன்னா இனமா வரும். ஓகேவா? இதை தாண்டி நெடில் எழுத்துக்களான ஐக்கும் அவ்வுக்கும், சரியா? ஐக்கும் அவ்வுக்கும் என்ன தனியா இணை எழுத்து இல்லைன்னா, தனியா இணை எழுத்து எது எதுக்கு இல்லைன்னா ஐக்கும் அவ்வுக்கும் தனியா இணை எழுத்து இல்லை. ஓகேவா? அந்த ஐயும் அவ்வும் எதை இனமா பெற்று வரும்னா ஈயையும் அவ்வு பாத்தீங்கன்னா ஊவையும் இனமா பெற்று வரும். ஓகேவா? ஐயானது ஈய இணை எழுத்தா பெற்று வரும், அவ்வானது ஊவ குறில் ஊவ இணை எழுத்தா பெற்று வரும். ஓகேவா? இந்த ஐயையும் அவ்வையும் என்னென்ன சொல்லுவாங்கன்னா, ஐயையும் அவ்வையும் என்னென்ன சொல்லுவாங்கன்னா கூட்டொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கூட்டொலி. அப்படி இல்லைன்னா சந்தியக்கரம். ஓகேவா? என்ன சொல்லுவாங்க? சந்தியக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டொலிகள் அப்படி இல்லைன்னா சந்தியக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா ஐயையும் அவ்வையும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதை ஏன் கூட்டொலிகள் சொல்றாங்கன்னா குறில் ஆவும் ஈயும் சேர்ந்த கூட்டு எழுத்துதான் என்னன்னா ஐ. சரி, ஓகேவா? அதுக்கு அடுத்தது குறில் ஆவும் ஊவும் சேர்ந்த கூட்டு எழுத்து தான் என்னன்னா அவ்வு. சோ அதனாலதான் ஐயையும் அவ்வையும் என்னன்னு சொல்றாங்கன்னா கூட்டொலிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இணை எழுத்துக்கள் ரெண்டா பார்த்தோம். உயிரின எழுத்து, மெய்யின எழுத்து. சரியா? உயிரின எழுத்து எப்படி வரும்? குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இனமாய் வரும். ஓகேவா? அப்படி குறில் ஐந்து குறில்களுக்கு ஐந்து நெடில் இனமா வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஐக்கும் அவ்வுக்கும் தனியா இணை எழுத்து கிடையாது. அது எதை இனமா பெற்று வரும்னா ஈயையும் ஊவையும் பெற்று வரும் என்றதை பார்த்தோம். ஓகேவா? ஓகே. சோ இது ரெண்டுமே என்னன்னு பார்த்தோம்? கூட்டொலிகள் அப்படின்னு பார்த்தோம். சோ கூட்டொலிகள் ஆ பிளஸ் இ சேர்ந்ததுதான் ஐ, ஆ பிளஸ் ஊ சேர்ந்ததுதான் அவ்வு. இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தியக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லலாம். ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அடுத்தது பார்த்தனா இந்த உயிரின எழுத்துக்கள் பெரும்பாலும் எதுல வரும் அப்படின்னு பார்த்தனா அளபெடையில வரும். ஓகேவா? எதுல வரும்? அளபெடையில தான் இந்த உயிரின எழுத்துக்கள் வரும். ஓகேவா? ஓகே. அப்படி பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு பாருங்களேன். ஓதல், அதுக்கு அடுத்தது மறு. சோ இந்த சொற்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? நெடில், முதல் எழுத்து நெடிலா இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற எழுத்து என்னவா இருக்குன்னா குறில் இருக்கு. அதுக்கு இனமான குறில் எழுத்து வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்க மருவுன்ற சொற்களையும் பாருங்களேன். இரு பிளஸ் உ, அதுக்கு பக்கத்துல குறிலானது குறில் ஊ வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இதுல என்ன வந்திருக்குன்னா நெடிலுக்கு இனமான குறிலு கூட சேர்ந்து வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இந்த உயிர் இன எழுத்துக்கள் எதுல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அளபடையில தான் பெரும்பாலும் வரும். ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அடுத்தது மெய் இன. அடுத்து மெய் இன எழுத்து. சரியா? மெய் இன எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிக்கலாம். என்னது? வல்லினம், வல்லினம். இரண்டாவது மெல்லினம், மூன்றாவது இடையினம். சரியா? வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யெழுத்துக்களை 3ஆ பிரிக்கலாம். ஓகேவா? வல்லினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் கசட தப்பற. சரியா? கசட தப்பற. மெய்யெழுத்துக்கள் வல்லினம் மெய்யினவோ நம்ம என்ன பண்ணணும்னா மேல புள்ளி வச்சு எழுதணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது மெல்லினம் ஞஞன நமன, ஞஞன நமன. சரியா? அடுத்தது பார்த்தோன்னா இடையினம் பார்த்தோன்னா எரல, எரல, வழல. சரியா? எரல, வழல. இந்த 6ம் இடையினம். ஓகேவா? சோ இந்த மெய்யெழுத்துக்கள்ல இடையினம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா வல்லினத்திற்கு மெல்லினமோ, மெல்லினத்திற்கு வல்லினமோ இனமா வரும். ஓகேவா? வல்லினத்திற்கு மெல்லினமோ, மெல்லினத்திற்கு வல்லினமோ இனமா வரும். ஓகேவா? பெரும்பாலும் இந்த இணை எழுத்து மெல்லினத்துக்கு தான் என்ன பண்ணும்னா வல்லினம் இணை எழுத்தா வரும். ஓகேவா? பெரும்பாலும் எப்படி வரும்? மெல்லினத்திற்கு தான் வல்லினம் இனமா வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கசட தப்பற. சரியா? கசட தப்பற. சோ இதுக்கு இனம் என்ன சொன்னோம்? ஞஞன நமன. சரியா? ஞஞன நமன. ஓகேவா? நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மெல்லினத்திற்கு தான் பெரும்பாலும் எது இனமா வரும்னு சொல்லியிருந்தேன்னா வல்லினம் இனமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதன்படி பாத்தீங்கன்னா இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்களேன். தங்கம். சரியா? தங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையில இருக்கிறது என்ன எழுத்துனா மெல்லின எழுத்து. சரியா? மெல்லின எழுத்தை தொடர்ந்து என்ன எழுத்து வருதுன்னு பாருங்களேன். இக்கு. சரியா? இக்குன்ற வல்லின எழுத்து பெற்று வருது. ஓகேவா? அடுத்து சங்கம், சங்கம். சோ இந்த சொல்லுலயும் பாத்தீங்கன்னா இங்கு, இங்குக்கு அடுத்தது என்ன வருதுன்னா இக்கு. சரி? ஓகேவா? அப்போ மெல்லினத்துக்கு இனமான வல்லினம் வந்திருக்கு. ஓகேவா? நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன்னா பெரும்பாலும் மெல்லினத்திற்கு வல்லினம் இனமா எதுல வரும்னா இன எழுத்துக்கள்ல வரும் சொல்லியிருந்தேன். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க மெல்லினத்திற்கு வல்லினம் இனமா வந்திருக்கு. இந்த எக்ஸாம்பிள்லயே பாத்தீங்கன்னா மெல்லினத்துக்கு வல்லினம் இனமா வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்களேன் பஞ்சு. சரியா? பஞ்சு, ஊஞ்சல், ஊஞ்சல். சரியா? ஊஞ்சல். அதுக்கு அடுத்தது மஞ்சள். சரியா? இந்த சொற்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இஞ்சிக்கு அப்புறம். சரியா? இஞ்சிக்கு அப்புறம் இச்சு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ மெல்லினத்தை தொடர்ந்துதான் என்ன வந்திருக்குன்னா வல்லினம் வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நண்டு, வண்டு. சரியா? நண்டு, வண்டு. இந்த சொற்கள்ல பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் மெல்லினத்துக்கு அடுத்து வல்லினம் வந்திருக்கு. அதே மாதிரிதான் இந்துக்கு இத்தும், இப்புக்கு இம்முக்கு இப்பும், இன்னுக்கு இரும் என்ன பண்ணும்னா இனமா வரும். ஓகேவா? இதுக்கான எடுத்துக்காட்டுகள் பாருங்களேன். பந்து. சரியா? இதுக்கு பாம்பு. சரியா? பாம்பு. அதுக்கு அடுத்தது கன்று. சரியா? இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எதுக்குதான் எது இனமா வந்திருக்குன்னா மெல்லினத்திற்கு தான் வல்லினம் இனமா வந்திருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
வல்லினத்திற்கு மெல்லினமும் மெல்லினத்திற்கு வல்லினமும் இனமா வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே. சோ அதை தாண்டி இடையினம். சோ இடையினம் அப்படின்னு இடையினத்தை பொறுத்த வரைக்கும் இடையினம் ஆறும் சரியா. இடையின எழுத்துக்கள் என்னது? எரல வழல சரியா. இந்த இடைநிலை எழுத்துக்கள் பார்த்தோன்னா ஆறுமே என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரே இனம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. கொய்யா, கொய்யா கனி அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. கொய்யா கனி சரியா. இந்த ஈ பாத்தீங்கன்னா இடையினம். ஓகேவா? சோ அதனுடைய இடையினை மெய்யே தான் என்ன பண்ணிதுன்னா பக்கத்துல வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்களேன். ரெண்டாவது வாழ்வு சரியா. இது இடையினம் சரியா. இழுன்றது என்னது? இடையினம். அதுக்கு பக்கத்துல இருக்கிற இவ்வும் என்ன எழுத்துனா இடையினமா தான் வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது மூன்றாவது பாருங்க. செவ்வாய், செவ்வாய். ஓகேவா? இவ்வு இடையினம். பக்கத்துல மறுபடியும் என்ன மெய் வந்திருக்குன்னா இடையின மெய் தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இடையினம் ஆறுமே எப்படிதான் வரும்னா ஒரே இனமா தான் வரும். இன்றைய வகுப்புல இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்றத பார்த்தோம். சரி ஓகேவா? சோ இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? ஒரு எழுத்து பிறக்கும் இடம் ஒலிக்கும் முயற்சியில ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இணை எழுத்து என்ன பண்ணலாம்னா இரண்டா பிரிக்கலாம். உயிரின எழுத்து மெய்யின எழுத்துன்னு பிரிக்கலாம். ஓகேவா? உயிரின எழுத்து குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இனமா வரும் பார்த்திருந்தோம். மெய்யின எழுத்துக்கள் பார்த்தோன்னா மெய்யின மெய் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றா பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம் சரியா. இதுல வல்லினத்திற்கு மெல்லினமும் மெல்லினத்துக்கு வல்லினமும் இனமா வரும். இடையினம் ஆறும் ஒரே இனமா வரும் அப்படின்றத பார்த்திருந்தோம். ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அதையும் தாண்டி இணை எழுத்துக்களுடைய வேறு பெயர்கள் என்னென்னன்றத பார்த்திருந்தோம். ஓகேவா? என்னென்ன? நட்பெழுத்துகள், சேர் எழுத்துகள், ஒலி இணை எழுத்துகள், ஒத்த இணை எழுத்துகள் என்ற பெயரையும் பார்த்திருந்தோம். சரிங்களா? இன்றைய வகுப்பு உங்களுடைய தேர்வுக்கு பயனுள்ளதா இருக்கும் என நம்புறேன். நன்றி, வணக்கம்.